தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். பொதுநலம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பொதுவுக்காய் வாழும் பொது உடைமை தலைவர் தோழர் நல்லக்கண்ணு ஐயா இந்த புத்தகத்தை வெளியிடுகிறார். தளபதி விஜய் அடுத்த முதலமைச்சர், நிர்மல் குமார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், முஸ்ஸி நிதியமைச்சர், ஆதவ அர்ஜுனா PWM. திமுகவில் இருந்து 4 மந்திரிகள், அதிமுகவில் இருந்து 3 முன்னாள் மந்திரிகள் தாவேகாவில் சேர போறாங்கன்னு சொல்றார். சேர வாய்ப்புகள் இருக்கா? இது சாத்தியமா? ஆதவ அர்ஜுனாக்கு அரசியலே தெரியல. தற்குறிகள் இந்த பக்கம் அணில் குஞ்சுகள், நான் சொல்லலை, இப்படிப்பட்ட இவங்களுக்கெல்லாம் இருக்கு. நேரு தான் திருச்சி மலைக்கோட்டையினுடைய முதலமைச்சரே அவர் தான். மதுரை எடுத்துட்டிங்கன்னா மூர்த்தி தான். திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா ஏவா வேலு தான். இதே கொங்கு மண்டலத்துக்கு செந்தில் பாலாஜி. 4 பேர் தான் அறிவிக்கப்படாத முதலமைச்சர்கள். அதிமுக முன்னாள் மந்திரி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 கோடி முதல் 10,000 கோடி வச்சிருக்காங்க. நீங்க வந்து எல்லாருமே கொள்ளடிக்கிறாங்க எந்த அடிப்படையில சொல்றீங்க? அப்ப இங்க ஏன்னா இதே திமுகவுல சாதிக் பாட்சா இருந்தாரு, நேர்மையான இருந்தாருன்னு எல்லாரும் நல்ல மந்திரிங்க, எல்லாருமே புத்தர், புனிதர், இயேசு, நபிகள் நாயகம் மாதிரி ஆளுங்க அப்படி சொல்லிடுவோம். ஏங்க கலிசடை தாங்க சொல்லணும், சாக்கடை தாங்க சொல்லணும். செங்கோட்டையன் பால் ஊத்துட்டு இருந்தாரு, அப்புறம் டாக்ஸி ஓட்டினாரு. இன்னைக்கு அவருடைய PA எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? தெரியாது. 1000 கோடி. செங்கோட்டையனை போல டம்மி பீஸுகள் அடைக்கலமாக 50 வருஷம் அரசியல் இருந்த செங்கோட்டையன் உங்களுக்கு டம்மி பீஸ், படு டம்மி பீஸு. அண்ணா நாமம் வாழ்க, MGR நாமம் வாழ்க, புரட்சி தலைவி வாழ்க, அண்ணா திமுக ரத்தத்தின் ரத்தங்கள் வாழ்கன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ என்ன சொல்ல போறாரு? உங்கள் விஜய் தளபதி, உங்கள் விஜய் உயிர் என இருப்பாய். ராமதாஸ் அவங்க நீங்க பாத்திருப்பீங்க, வயிறு எரிஞ்சு உன்னை பெத்தது தப்பு, உன்னை டாக்டர் ஆனது தப்பு, உன்னை மந்திரி ஆக்குன தப்பு, உன்னை தலைவன் ஆக்குன தப்பு, அப்பாவையே தெருவில் விட்டுட்டேன்னு சொல்லி புலம்புறாரு. அப்பா இந்த பொட்டி இங்க அனுப்பிச்சிருந்தானா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்திருப்பார். ஓ, பொட்டி சண்டை தான் இது, வேற என்னமே இல்ல. மக்களுக்கு டக்குன்னு புரியுற மாதிரி 2026 எலெக்ஷன்ல யாரும் பணம் வாங்காத அளவுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, அது வாய்ப்பே இல்லை. 500 ரூபாய்க்கு கஷ்டப்படுற நிலைமையில தான் தமிழ்நாட்டை நம்ம வச்சிருக்கோம். உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். தேசத்து நம்பிக்கை நேர்காணல் நேரத்தில் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் வந்திருக்கார். பேசுவோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூரியன் உதிக்குதோ இல்லையோ, தமிழா அண்ணன் பேட்டி இல்லாம அந்த நாள் விடியறது இல்லை. எல்லா சேனல்லையும் ஒரு பேட்டி அப்படின்னு அவ்வளோ தைரியமா யங்ஸ்டருக்குலாம் அது வந்து ஒரு அண்ணன் இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு ஒரு ஆர்வமா தான் இருக்கு. தொடர்ந்து அப்படியே இந்த கேள்வியை கேட்கலான்னு இருக்கேன். சமீபத்தில் தாவேகாலேருந்து பேட்டி கொடுத்தாங்க, நீங்க கூட பார்த்துருப்பீங்க. திமுகவில் இருந்து 4 மந்திரிகள், அதிமுகவில் இருந்து 3 முன்னாள் மந்திரிகள் தாவேகாவில் சேர போறாங்கன்னு சொல்றாரு. ஏன் இதை கேட்குறேன்னா, திமுக இப்போ ஆளுங்கட்சியிலேருந்து இருக்கிறவங்க போய் தாவேகால சேர வாய்ப்புகள் இருக்கா? இது சாத்தியமா? இல்லை அரசியலில் எதுவும் நடக்கலாம் அப்படியா? இல்லை, இது பேட்டி கொடுத்த ஆதவ அர்ஜுனாவுடைய
அரசியல் அறியாமையை காட்டுகிறது. எப்படி 10 வருஷம் திமுகவுக்கு ஆட்சி செஞ்சு அரசியல் செய்ய எல்லாம் கற்றுக் கொடுத்த அவருக்கு எப்படி நீங்கள் அறியாமை காட்டுதுன்னு சொல்லுவீங்க? இல்லை, திமுகவில் அவர் எதையுமே தெரிந்து கொள்ளவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்திரி அப்படின்னா மாவட்டத்தினுடைய முதலமைச்சர், மாவட்டத்தினுடைய முதலமைச்சர், அனைத்து அதிகாரங்களும் அவருக்கு தான். நீங்கள் முதலமைச்சரே ஸ்டாலினை நினச்சாலும் அந்த மாவட்டத்தில் ஒரு பிரச்சனைனா யாரை முதல்ல கேட்பார்? அமைச்சர் தான் கேட்பார். அமைச்சர் இல்லை, ஆட்சி இல்லைன்னா அவர் தான் மாவட்ட செயலாளர். உதாரணத்துக்கு திருச்சி எடுத்துட்டிங்கன்னா நேரு தான் திருச்சி மலைக்கோட்டையினுடைய முதலமைச்சரே அவர் தான். மதுரை எடுத்துட்டிங்கன்னா மூர்த்தி தான். மூர்த்தி கேட்காம எதுவும் நடக்காது. நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா வேலு தான், ஏவா வேலு தான். இதே கொங்கு மண்டலத்துக்கு செந்தில் பாலாஜி. 4 பேர் தான் அறிவிக்கப்படாத முதலமைச்சர்கள். ஒரு முதலமைச்சர் அலுவலகம் செய்ய யோசிக்கிற செயல்களை இந்த 4 பேர் தான் இப்போ செஞ்சிட்ருக்காங்க. அப்போது இவர்கள் கட்டுப்பாட்டில் தான் எல்லா அமைச்சர்களும் இருக்காங்க. இந்த அமைச்சர்கள் இதை விட்டுட்டு தற்குறிகள், இந்த பக்கம் அணில் குஞ்சுகள், நான் சொல்லலை, இப்படி பட்ட இவங்களுக்கெல்லாம் இருக்குது. ஒரு நாள் தற்குறி எழுந்து வருவாங்க, அப்போ தற்குறின்னு சொல்கிறவங்களுக்குலாம் புரியும். இல்லை, அது வரலாறு பல மாற்றங்களை கொடுத்துருக்கு. அதனால் வரலாறு யாருக்கும் சொந்தமானதல்ல. வரலாற்றில் பல மணிமகுடங்களெல்லாம் குப்பத்தொட்டியில் கடந்திருக்கு. தற்குறிங்கிற வார்த்தையே தமிழ் சமுதாயத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தை தான். என்ன மாதிரி ஆட்கள் பார்க்கணும்? இல்லை, அதாவது அரசியலில் யாரை எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். அது தமிழ்நாட்டில் தமிழனுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குல்ல. தமிழன் மூத்த முதற்கொடி தமிழன் இல்லையா, அவனுக்கு ஒரு கண்ணியம் இருக்கு இல்லையா? இல்லை, இப்போ அந்த கண்ணியம்லாம் போச்சு. அந்த கண்ணியம்லாம் போய் ரொம்ப நாள் ஆகி போச்சு. அரசியலில் போச்சா இல்லை தமிழ்? எல்லாம் தமிழனுக்கே போச்சு. தமிழனுக்கே போச்சு. இவன் என்னைக்கு போய் 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் ஒரு குவார்ட்டருக்கும் ஒரு காக்கா பிரியாணிக்கும் என்னைக்கு போய் இவன் நிற்கிறானோ, இவன் தன்னுடைய தலைவிதி, 5 ஆண்டு கால தலைவிதி, ஜனாதிபதியை அவனை தேர்ந்தெடுப்பதற்கு இவனுக்கு உரிமை கொடுத்துருக்கு. பிரதமர் யார் என்று தேர்ந்தெடுப்பதற்கு இவனுக்கு உரிமை கொடுத்துருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் யார், சட்டமன்ற உறுப்பினர் யார், மாநகராட்சி மேயர் யார், கவுன்சிலர் யார், இவ்வளவு தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை சொற்ப எவ்வளோக்கு விற்கிறான்? 500 ரூபாய்க்கு விற்கிறான், 1000 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ இவனை நீங்கள் தற்குறின்னு சொல்கிறதா, அணில் குஞ்சுன்னு சொல்கிறதா, இல்லை குருவி குஞ்சுன்னு சொல்கிறதா சொல்லுங்கள். இவன் தன்னுடைய சுயமரியாதையை விற்கிறானே, தன்னுடைய இந்த சுயமரியாதை, இந்த அடிப்படை மாற்றத்தை கொண்டு வரணும். என்ன பண்ணுறது? 500 ரூபாய்க்கு ஒருத்தன் ஓட்ட விற்கிறான், வைத்தெரிஞ்சு பேசுறீங்க, கரெக்டா? அப்படின்னா அவன் பணம் வாங்கினதுக்கு ஓட்டு போடுவான், பணம் வாங்கினதுக்கு ஓட்டு போடலாம். பட் பணம் எலெக்ஷன்ல விளையாட ஆரம்பிக்குது இல்லையா? அப்ப லஞ்சமும் ஊழலும் பெருக்கெடுத்து கோடி கோடியா பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறதுனால தானே இந்த சம்பவம் நடக்குது. இல்ல அப்ப சம்பாதிக்க அனுமதிக்கப்படுறது தானே முதல் விஷயம். இல்ல, எந்த ஒரு அரசியல்வாதியுமே நீ சம்பாதிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கிட்டா அவன் எங்க அப்பா தாத்தா சொத்தை வித்தா கொண்டு போய் பணம் கொடுக்க போறாங்க? இல்ல இல்லையா? அந்த கோடி கோடியா குமிகிறதோட விளைவு தானே இது. இல்லை, அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா வீட்டில் இருந்தால் இல்லை வர நீங்கள் இதை அப்படியே நிறுத்திட்டு கேரளாவில் பாருங்கள். கேரளாவில் இப்படி எங்கேயாவது ஒரு 1000 கோடி 2000 கோடி 1 லட்சம் கோடின்னு கொள்ளையடிக்க முடியுமா? அப்படி அடிச்சு ஆளை பார்த்துருக்கீங்களா? இல்லை, கேரளாவில் பார்த்துருக்கீங்களா? இல்லை, அப்படி எதுவும். ஏன், என்ன காரணம்? மக்கள் எல்லாருக்கும் 100% கல்வி, 100% கல்வி. நீங்கள் எதில் ஊழல் பண்ணாலும் 1000 பேர் அங்கே கூடிடுவான். எவ்வளவு பேர் கூடிடுவான்? 1000 பேர் கூடிடுவான். கல்வி மக்களுக்கு விழிப்புணர்வு தருதுங்க. கம்யூனிசம், கல்வி பிளஸ் கம்யூனிசம். அப்போ அவனுக்கு தன்னுடைய அரசியல் என்ன என்பது அவனுக்கு தெளிவாக தெரியுது. நீங்கள் அவன்கிட்ட போய் 500 ரூபாய்க்கு ஓட்டு எடுத்துகிட்டு போய் கொடுறா, எனக்கு ஓட்டு போட்டு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? துரத்தி அடிப்பான். இங்கே பணம் கொடுக்காம போனால் அவனை அடிப்பான். ஏன்டா பணம் கொடுக்காம போகிறேன்னு. அப்போது இங்கே மக்களுக்கு டக்குன்னு புரியுற மாதிரி 2026 எலெக்ஷன்ல யாரும் பணம் வாங்காத அளவுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, அது வாய்ப்பே இல்லை. மக்கள் வாங்கி தான் தருவாங்க. அந்த நிலைமையில தான் இருக்காங்க. 500 ரூபாய்க்கு கஷ்டப்படுற நிலைமையில தான் தமிழ்நாட்டை நம்ம வச்சிருக்கோம். நீங்கள் அதை விட
ஈரோடு பை எலெக்ஷன் நடந்தது இல்லை, செந்தில் பாலாஜி. தமிழ்நாட்டோட பை எலெக்ஷன் பற்றி நம்ம பேசினாவே 2 மணி நேரம் பேசலாம், ஊருக்கே தெரியும். கரெக்டுங்களா? 5000 4000 3000 வீட்டுக்கு கொடுத்து வச்சு அந்த அப்படிங்கிற அந்த விஷயங்கிறது அப்பா அதெல்லாம் ஜீரணிச்சிக்க முடியாது. அப்போ இதில் எப்படி இந்த மக்களுக்கு அரசியல் போய் சேருன்னு நினைக்கிறீங்க? அதிகாரிகிட்ட போய் இவன் என்ன பண்ணுறான், ஐயா ஒரு 5000 வச்சுங்க, அப்படியே எனக்கு இந்த ஜாதி சர்டிஃபிகேட் கொடுங்கய்யா, யோ என் காசுலேயும் சம்பளம் வாங்குற குடியா, என்னைக்கு இவன் கேட்குறானோ, கேட்கக்கூடிய அளவுக்கு இவனுக்கு என்னைக்கு சுயமரியாதை வருதோ, சமூக நீதி தெரியுதோ, அன்று தான் சமூக மாற்றம். இப்போ உங்கள் ஐயா இருக்கார்ல சகாயம், அவர் நீங்கள் லஞ்சம் தவிர் நெஞ்சை நிமிர், ஒரு வயது நிமித்த மாட்டான், எப்படியாவது காசை கொடுத்து வேலை நடக்கணுமா பார்ப்பான். அவர் ஏறக்குறைய ஆள்நாள் முழுவதும் இப்படி கத்திக்கிட்டே இருக்கார். ஆனால் என்ன ரிசல்ட்டு? ஒன்றுமே இல்லை. நேர்மையாளர்னா அவர் தான் சகாயம் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அதான் ரிசல்ட். இல்லை, அது அந்த ரிசல்ட்டு மக்களுக்கு போய் சேரலையே. மக்களுக்கு நம்மளும் சகாயமாக இருக்கணுமையா, நம்மளும் சுடுகாட்டில் படுத்து அநியாயத்தை தட்டி கேட்கணுமையா, அப்படி யாருமே இல்லையே. அவரே தப்பிச்சு ஓடுறாத, அவருக்கே பாதுகாப்பு தப்பிச்செல்லாம் ஓடலை. இல்லை, கோர்ட்டுக்கு போக முடியலையே. ஏன்? உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, கொலை மிரட்டல் கொடுக்குறானே. அப்போ அதுக்கு என்ன பேர்? இந்த சமூகம் அவரை பாதுகாத்து கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தணுமா இல்லையா? கேரளாவில் நீங்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அந்த ஊரே திரண்டு அவருக்கு பாதுகாப்பாக கொண்டு போய் நிறுத்துவோம். இப்போ இங்கே இவரை பாதுகாத்து கொள்வதற்கு, அவர் குடும்பத்தை பாதுகாத்து கொள்வதற்கு அவர் படாத பாடுபடுறார். என்ன காரணம்? இந்த சமூகத்தில் இவர் யாருக்காக போராடுகிறார், யாருக்காக சண்டை பிடிக்கிறாரு, யாருக்காக சுடுகாட்டில் படுத்து கிடக்கிறாரு? 10,000 கோடி 1,00,000 கோடி ஊழல்னு சொல்கிறாங்க. இது யாருடைய காசு? மக்கள் காசு தானே. அப்போ அந்த மக்களுக்கு கோபம் வரலையே, கோபம் வரலையே. அப்போ என்ன காரணம்னா இவனுக்கு அரசியல் தெரியல. சரி, நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் ஒன்றும் வரல. திமுகவில் 4 மந்திரி, ஏடிஎம்டி முன்னாள் மந்திரிகளும் தாவேக்கால சேரன்னு இல்லை, அதுக்காக அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ ஆதவர்ஜனாக்கு அரசியலே தெரியல. குறுநில மன்னர்களைப் போல மாவட்ட மந்திரிகள், மாவட்ட செயலாளர்கள், இவர்களுக்கு விஜய் இங்கே இருப்பதை விட பெரிதாக ஏதாவது கொடுத்தா தான் இவர்கள் போவார்கள். அப்படி விஜய்க்கு என்ன கிடைக்கல. மாவட்ட மந்திரிகள் இருக்கிற அதிகார மையத்தை போல விஜய கரூர் போக முடியலையே. அது எப்படி 4 பேர் போய் விஜய்ட்டு போய் சேருவாங்க? அப்போது இதுதான் அடிப்படை. ஆதவர்ஜனாவுக்கு அரசியலே தெரியல. இல்லை, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உண்மை இல்லாமல் பேச மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மீடியாவும் சோசியல் ஒர்க்கரும் அடுத்த வாரம் பார்த்தோன்னே அடுத்த வாரம் மைக்கை நீட்டி நம்ம கேட்டுருவோம், சார் போன வாரம் 4 மந்திரி திமுகலேருந்து வரேன்னு சொன்னீங்களே, என்ன காடுன்னு கேட்டுருவாங்க. அதை இன்னும் எலெக்ஷனுக்கு பெருசா வருஷ கணக்கில் இல்லை, மாச கணக்கில் இருக்கு, அப்படியே நாட்கணக்கில் போயிடும். அப்போ இது வெளிப்பட்டு போயிடும் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குமோ? இல்லை, அதாவது இதுதான் இதில் என்ன, இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி தான் மக்கள் அப்படி தான் இருக்கான். நீங்கள் லெனின் தான் சொல்லுவார், உனக்கு அரசியல் தெரியலனா நீ யாரை வெறுக்கிறாயோ அவனே உனக்கு தலைவனாயிருவான். லெனின் சொல்லுவார், ஒரு மனிதன் அவர். அப்போ நீங்கள் ஒருவேளை இருக்குமோ, நீங்களே ஒரு படித்த பண்பாளர், அரசியல் தெரிந்து உலகம் பூரா சுற்றி வர்ற ஆள் ஒருவேளை இருக்குமோ, அப்பாவை என்ன பண்ணுவான்? ஒருவேளை இருந்ததையாடுவான். அப்படி அல்ல. ஆதவ் அர்ஜுனா சொல்லுகிற அந்த 4 மந்திரி, நீங்கள் அந்த மாவட்டத்தை கலெக்டரா, எஸ்பியா, டிஆர்ஓவா அவ்வளவு அதிகாரத்தோடு இருக்கிறவர்கள். நீங்கள் விஜயுடைய வாக்கு என்னன்னே தெரியல, விஜயுடைய அதிகாரம் என்னன்னே தெரியல, எத்தனை எம்எல்ஏ ஜெயிப்பான்னு தெரியல, எத்தனை எம்பி ஜெயிப்பான்னு தெரியல, எத்தனை % ஓட்டே வாங்குவான்னு தெரியல. அவ்வளவு பலவீனமாக இருக்கா திமுக மந்திரி. அப்போ அரசியல் தெரியலேருந்து அர்த்தம். ரைட், இது அப்படியே நிறுத்துங்க. அதிமுக முன்னாள் மந்திரிகள், அதிமுக முன்னாள் மந்திரி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 கோடி முதல் 10,000 கோடி வச்சுருக்கான். எவ்வளவு அவங்களுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு தேடி வராங்களா? இல்லை, இவர் என்ன சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தாரா? இல்லை அதாவது மாநில அரசாங்கத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா விஜய்? அணிலும் தற்கொலையும் தான் கதை. அப்போ இவர்கிட்ட போய் எப்படி முன்னாள் மந்திரிகள்? செங்கோட்டையனுக்கு போக்கூடமே இல்லை. செங்கோட்டையன் ஒரு விஷயம் செலவு பண்ண மாட்டார். ஜெயலலிதா சொல்லியே செலவு பண்ணாதாள். அதனால் எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கு என்ன தகராறு? ஈரோட்டில் செலவு பண்ணியா, திருடி வச்சுருக்கிறத செலவு பண்ணியாங்கிறார். எல்லா மாவட்ட மந்திரிகளும் திருடி வச்சுக்கிறத செலவு பண்ணுறான், கொள்ளையடிச்சு வச்சுக்கிறத செலவு பண்ணுறான்.
மக்கள் வரி பணத்தை திருடுனதை எப்படி நீங்க வந்து எல்லாருமே கொள்ளடிக்கிறாங்கன்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? அப்ப இங்க ஏன்னா இதே திமுகவுல சாதிக் பாட்சான்னு ஒரு பொருளாளர் இருந்தாரு, நேர்மையான இருந்தாருன்னு சகாயம் ஐஏஎஸே ஒரு பேட்டியில சொன்னாரு. அப்ப அப்படியும் இருக்கவும் செய்யறாங்க தானே. நம்ம பொத்தம் பொதுவா எல்லா மந்திரிகளும் திருடர்கள் அப்படின்னு சொல்றதுலயும் லாஜிக் அப்ப நல்ல எல்லாரும் நல்ல மந்திரிங்க, எல்லாருமே புத்தர் புனிதர் இயேசு நபிகள் நாயகம் மாதிரி ஆளுங்க அப்படி சொல்லிடுவோம். சரியா? ஏங்க கழிச்சடை தாங்க சொல்லணும், சாக்கடை தாங்க சொல்லணும். ஏங்க எல்லாம் சாக்கடை கிடையாதுண்ணா, சாக்கடை அல்லாதவர்களுக்கு நம்ம பட்டம் கொடுக்க வேண்டியதில்லை, மக்கள் கொடுத்துட்டான். மக்கள் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? சாக்கடை இல்லைன்னு சாக்கடையை சொல்லுவதற்கு இல்லைங்க, எல்லாம் நல்ல ஆளுங்க. ஏன்னா தாசில்தார்ட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும், சாக்கடை தாங்க சொல்லணும். ஆதவ அர்ஜுனா சொன்னது நடக்க போறது இல்லை. ஆதவ அர்ஜுனாக்கே ஒன்றும் தெரியாது. தாவேக்கா ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் அவங்க படிப்படியா வளர்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க, அவங்க சொல்றது இருக்காங்க, அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஏறிட்டு தானே போகுது. அப்படி இருக்கும்போது பொதுவாகவே மக்கள் எங்க செல்வாக்கு இருக்கோ அங்க போய் சாயறது வழக்கம். ஸோ இப்போ விஜயோட செல்வாக்கு நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னு சாயறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லைங்க, இப்படி தான் விஜயகாந்தும் வளர்ந்தார். விஜயகாந்த் திமுக அதிமுக 2 பேருக்கும் மாற்று நான் தான். மக்களோடு கூட்டணி, ஆண்டவனோடு கூட்டணினார். ஜெயலலிதா புட்டி வாங்கிட்டு பாய்ஸ் கடை பின்னாடி கூட்டணி வச்சுட்டாரு. இப்படி பல பேரை வரலாறு பார்த்துருக்கா இல்லையா? பார்த்துருக்கு. அப்புறம் விஜய் என்ன நேராக வானத்திலிருந்து குதிச்சாரா? இல்லை காமராஜுக்கு பதிலாக அந்த முக்கா கை சட்டை போட்டு வேட்டி கட்டினால? இல்லை. எத்தனை இலவச மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு உன் சினிமாக்காரனுக்கு சொல்லு. நீ எத்தனை இலவச பள்ளிக்கூடம் வச்சிருக்க? அரசு செய்ய வேண்டிய தனி மனிதன் எப்படி எதிர்பார்ப்பீங்க? நீங்க எத்தனை மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு? அரசோட வேலையா தனி மனிதனோட வேலையா? தனி மனிதனுடைய வேலை. எப்படி சொல்லுவீங்க? அரசாங்கம் எதுக்கு, அரசு எதுக்கு? இல்லை அரசாங்கம் இருக்குங்க. அரசாங்கம் எதுக்கு இருக்கு? அரசாங்கம் ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ அரசாங்கம் செய்ய வேண்டியதை தனி மனிதன் நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க? நீங்க இன்னைக்கு தான் ஒரு செய்தி பார்த்தேன், 3000 கோடி ரூபாய் ஜாக்கிசானுடைய சொத்தான் அப்படியே மக்களுக்கு கொடுத்துட்டாராம். பையன்கிட்ட போயிட்டே உனக்கு ஒன்றும் கவலை இல்லையா? அப்பா எனக்கு ஒன்றும் கவலை இல்லைப்பா. எவ்வளோ கோடி? 3000 கோடி. இப்படி பல செய்திகள் வருது. இவர் பல 1000 கோடி ரூபாய் சேர்த்து வச்சுருக்காரு. 200 கோடி ரூபா ஒரு சம்பளம், பாதி இன்கம் டேக்ஸ் கணக்கு கட்டுறது, பாதி இன்கம் டேக்ஸ் கணக்கு கட்டுறது இல்லை. இப்படி ஊழல் போய் பண்ணி சேர்த்து வச்ச பணம் பல 1000 கோடி இருக்குது. அந்த பல 1000 கோடியில் 1 கோடியை போட்டால் உன்னுடைய திரைப்பட தொழிலாளர்கள், நீங்கள் இலவச பள்ளிக்கூடம் இல்லை, இலவச மருத்துவமனை இல்லை, இது சாதாரண விஷயம். இதை செய்வதற்கு கூட மனசு இல்லாதவன் நாட்டுக்கே உழைக்க போகிறேன்னு கிளம்புனீங்கன்னா யாரை ஏமாற்றுவதற்கு? யாரை ஏமாத்துறதுக்கு? இதுதான் மக்களுடைய கேள்வி. ஓகே, எடப்பாடி ஒரு தலைவரே இல்லை அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடிங்கிற தலைவர்கிட்ட தான் இவர் மந்திரியெல்லாம் இருந்தார். ஏன் இந்த பதவியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, பதவியில் இல்லாத போது ஒரு பேச்சு? ஏன் அரசியல்வாதிகள் இப்படி? இல்லை, அதுதான். அதாவது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு என்ன பிரச்சனைனா, கொள்ளையடித்த பணத்தை தொகுதிக்கு செலவிட மாட்டேங்கிறார். ஆற்றல் அசோக்குன்னு ஒருத்தரை எடப்பாடி, நீங்கள் என்னமோ பேங்க்கில் போய் கொள்ளையடித்த மாதிரி பேசுகிறீங்க. இல்லைங்க, நீங்கள் இப்போ நீங்களும் நிறைய அடித்து வச்சுருக்கீங்க போல் இருக்கு. ஏன்னா அவர் அத்தனை பேருக்கு ஆதரவாக இருக்கீங்க. ஆதரவா கோபம் உங்களுக்கு வரலையே. மக்களுடைய வரி பணத்தை அப்படியே கொள்ளையடிச்சு 10 லட்சம் கோடி வச்சிருக்கான் இந்த அதிமுக திமுக அமைச்சர். ஏங்க கொள்ளைக்கார கொள்ளை? அப்போ நீங்களும் அதில் பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதில் பங்கு இருக்கணும். ஏங்க செங்கோட்டையன் பால் வித்துட்டு இருந்தார், அப்புறம் டாக்ஸி ஓட்டினாரு. இன்னைக்கு அவருடைய பிஏக்கள் எவ்வளோ சொத்து இருக்கு தெரியுமா? எவ்வளோ சொத்து இருக்கு தெரியுமா? தெரியாது. 1000 கோடி. யாருக்கு எங்கே சொத்து இருக்குன்னு நம்ம தமிழா பாண்டிய ஆண்டனுக்கு மட்டும் தான் தெரியும். ஆமாம், யாருக்கும் தெரியாது. எல்லாருமே கண்ணில் பிளாஸ்டிக் ஒட்டி தெரியுதான். எத்தனை வழக்குங்க கோர்ட்டில் இருக்கு? எத்தனை அறப்போர் இயக்கம் ஜெயராம 250 வழக்கு போட்டு வச்சிருக்காரு தெரியுமா? தெரியாதா? தெரியும். அப்புறம் அதெல்லாம் என்ன வழக்கு? ஏன் தண்டிக்கப்பட்டு ஜெயிலில் அனுப்ப? நீதி அருமையான, இது வேணும் அருமையான கேள்வி. தண்டிக்கப்பட்டு தப்பு செஞ்சா கோடியா வச்சிருக்கான், தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு அமைச்சிருக்கணும் இல்லையா? அடுத்த தப்பு செய்யறதுக்கு பயம் ஏற்படுத்தணும் இல்லையா? அருமையான கேள்வி. இன்னொருக்கு இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா அருமையான பதில் உங்களுக்கே புரியும். 250 வழக்கு போட்டு வச்சிருக்காரு அறப்போர் இயக்க ஜெயராம வேலுமணி மீது. 5 லட்சம் கோடி திருடி வச்சிருக்கீங்க. எவ்வளவு? 5 லட்சம் கோடி. இதை திமுக அரசே இந்த வழக்கை
நீதிமன்றத்திற்கு நீதிமன்றம் ஜட்ஜ் ஐயாவை வந்து நேராக போய் விசாரித்து எங்கே ஊழல் நடந்தது, எவ்வளோ பணம் வச்சுருக்கேன்னு விசாரிப்பார். இதை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டியது யார்? காவல்துறை, விஜிலன்ஸு. இவர்கள் இந்த வழக்கை தொட்டே பார்க்குறதில்ல. அப்போ யார் கொடுப்பா? கடவுளாக வந்து கொடுப்பா. கடவுளாக வந்து கொடுப்பா. திமுக அதிமுக காப்பாற்றுது, அதிமுக திமுக காப்பாற்றுது. அப்போது இந்த மக்கள்கிட்ட 500 ரூபாயும் காக்கா பிரியாணியும் ஓல்டு மங்கு குவார்ட்டரும் கொடுத்தா கியூ கட்டி ஓட்டு போட்டு போகிறோம். அப்படி இருக்கிற பொழுது இந்த மக்களை யார் காப்பாற்றுறது? யாருமே காப்பாற்ற முடியாது. அப்போது செங்கோட்டையனை பற்றி என்ன சொல்கிறாரு? செங்கோட்டையன்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு கட்சி செலவு பண்ணுப்பா, திமுகவை எதுக்கணும், திமுக செலவு பண்ணுதுங்கிறாரு. நான் செலவே பண்ண மாட்டேங்கிறார். இதுதான் சண்டை. இது கொள்கை சண்டை அல்ல, கொள்ளை சண்டை. எல்லா மாவட்ட மந்திரிகளும் முன்னாள் மந்திரிகளும் அந்தந்த தொகுதி செலவு பண்ணி வச்சுருக்கான். இவர் செலவு பண்ண மாட்டேங்கிறாரு. ஓபிஎஸ் தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் செலவு பண்ண மாட்டேங்கிறாரு. ஓபிஎஸ்க்கு இதுதான் பிரச்சனை, செங்கோட்டையனுக்கு இதுதான் பிரச்சனை. ஆக மொத்தம் அடித்த பணத்தை செலவு பண்ணுவதில் முரண்பாடு வர்றது தான் இப்போ சண்டை. இப்போ காசை எடுக்க மாட்டேன்ட்டார். ஓபிஎஸும் செங்கோட்டையன் 2 பேரும் சேர்ந்து எடப்பாடிக்கு ஒரு ஜர்க்கு கொடுக்கணும், ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும். என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீ கொங்கு மண்டலத்தை தட்டிட்டு வா, நான் அந்த முக்குளத்தூர் சமூகத்தை தட்டிட்டு வர்றேன், கோவை மதுரை 1 லட்சம் பேரை தட்டிடுவோம். இப்படி ஒரு திட்டம் 2 பேரும். 2 கஞ்ச கூட்டணிகள். 10 கோடி என்கிட்ட பணம் இல்லைன்ட்டார் ஓபிஎஸ், ஏங்கிட்டையும் பணம் இல்லைன்ட்டார். அதோட அது முடிஞ்சு போச்சா? அப்புறம் 2 பேரும் என்ன சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க, தேவர் ஜெயந்தியில் நீ கொங்கு மண்டலத்துலேருந்து ஒரு 500 காரில் வா, நான் ஒரு 500 காரில் வர்றேன், எடப்பாடி அங்கே வருவார், இல்லை எடப்பாடி ஆட்கள் வருவாங்க, ஒரு மிரட்டிடலாம். செங்கோட்டையன் 500 காரில் வர்றான்னு எடப்பாடி பார்த்துட்ருக்காரு, ஓபிஎஸ் 500 காரில் வர்றான்னு பார்த்துட்ருக்காரு. கடைசியாக பார்த்தா இவர் ஒரு காரில் வர்றாரு, அவர் ஒரு காரில் வர்றாரு. ஏன் 2 பேர்கிட்ட ரேஷன் கடையில் தான் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது திருடுவதற்கு அதிமுக வேணும், செலவு பண்ணுறதுக்கு அதிமுக தேவையில்லை. இதுதான் எடப்பாடி என்ன பண்ணுறாரு, ஓபிஎஸை கழட்டி விட்டார், செங்கோட்டையனை கழட்டி விட்டார். இதுதான் சண்டை. செங்கோட்டையன் ஒரு முறை ஜெயலலிதாவே கூப்பிட்டு இந்த செலவு பண்ணி அவரை கொஞ்சம் பாதுகாத்து வைங்குது. 6 மாத காலம் பாய்ஸ் கண்ணுக்கு போல. இப்போ விஜய்கிட்ட எப்படி அவர் சர்வைவல் ஆக போகிறாருங்கிற கதையை சபதம் விட்டுருக்கார் செங்கோட்டையன். 3 மாதம் 6 மாதத்தில் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்களா? அது ஆமாம், 6 மாதம் 3 மாதத்தில் ஒன்றும் இல்லாமல் போய் தெருவில் நின்று பார்ப்பதற்கு அதிமுக கொண்டு தொண்டம் கூட இருக்க மாட்டான். இதுதான் இந்த கோபம்தான் எடப்பாடி ஒரு தலைவரா இப்படி சொல்லுவதற்கு. அண்ணா நாமம் வாழ்க, எம்ஜிஆர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி வாழ்க, அண்ணா திமுக ரத்தத்தின் ரத்தங்கள் வாழ்கன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ என்ன சொல்ல போகிறாரு? உங்கள் விஜய் தளபதி உங்கள் விஜய் உயிர் என இருப்பாய். இந்த வழுக்கு பாடுதில்ல, இதை 78 வயது செங்கோட்டையன் பாடுவதற்கு தான் இப்போ போய் எங்கே போய் சேர்ந்துருக்காரு? தாவேக்கால போய் சேர்ந்துருக்காரு. தாவேக்கால இவர் தற்குறியா அணில் குஞ்சா என்பதை காலம்தான் முடிவு பண்ணும். நாஞ்சில் சம்பத் சமீபத்தில் பேசுகிறார், எடப்பாடிக்கு இதுதான் கடைசி பொதுக்குழு. சாத்தியமா? இல்லை, அதாவது இதில் என்ன எப்படி பார்க்கணும்னா, நாஞ்சில் சம்பத்து சரியாக கவனிக்கப்பட்டிருக்கார். யார்கிட்ட யார் இப்படி சொல்ல சொன்னார்களோ அவர்கள். இல்லை, அண்ணனுக்கு தான் தெளிவாக தெரியுமே. இல்லை, அது அண்ணனுக்கு தான் தெளிவாக தெரியுது யார் கவனிக்க சொன்னார் அப்படிங்கிறது. நாஞ்சில் சம்பத் அவரே வறுமையில் இருக்காரு, அவருக்கு போய் கவனிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி. இல்லை, அப்போ எடப்பாடி ஏங்க 50 ஆண்டு கால அதிகாரத்தில் இருந்த கட்சி அது. 77 அதிகாரத்துக்கு வந்து இன்னைக்கு 2025 66 எம்எல்ஏ இன்னைக்கு வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு எதிராக 66 எம்எல்ஏ இன்னைக்கு இருக்கிற கட்சி அது. அந்த கட்சி இதோட ஒழிஞ்சு போச்சுன்னா இதை அவ எப்படி எடுத்துக்கிறது? தலைமை சரியா இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. தலைமை சரியா இல்லைன்னா நேரா அதிமுக கவர்ச்சிகரமான தலைமை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த எடப்பாடி நம்பிச்சாங்க கோபியில் 40,000 பேர் திரண்டான் முந்தா நாள். எவ்வளோ பேர்?
40,000 பேர் திரண்டான். எப்படி திரண்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அப்போ திமுகவில் வந்து மக்கள் பூரா உணர்ச்சி பூர்வமாக வந்திருக்கானா? எல்லாம் அப்படிதான். ஏங்க எந்த ஊர் அரசியல் பேசுறீங்க? தமிழ்நாட்டு. எல்லா கட்சியும் அப்படித்தான் இருக்கு, எல்லா கட்சியும் அப்படித்தான் இருக்கு. இந்த அரசியலை நாஞ்சில் சம்பத்து பண்ணிட்டு தான் இருந்தார். பண்ணாரா இல்லையா? ஜெயலலிதா போய் இன்னோவா கார் வாங்கும்போது உனக்கு தெரியலையா? பணமுடிப்பு வாங்கும்போது தெரியலையா? நாஞ்சில் சம்பத்தினுடைய கடன் அடைச்சது யார்? ஜெயலலிதா. அதிமுக பணம். அந்த அதிமுக அழிந்து போகணும்னு விரும்புகிற நாஞ்சில் சம்பத்து யார் இப்படியெல்லாம் யோசிக்க சொன்னார்கள் என்பது ஒரு கண்டிப்பாக ஒரு பின்னணி இருக்குது. கண்டிப்பாக ஒரு பின்னணி இருக்குது. பின்னணி இல்லாமல் நாஞ்சில் சம்பத்து இப்படி பேச மாட்டார். இப்போது சமூக வலைதளத்தை இன்னும் அதிகபட்சம் 1 வருஷம் 2 வருஷம் கூட எவனுமே சீர்ந்த மாட்டான். தளபதி விஜய் அடுத்த முதலமைச்சர், நிர்மல்குமார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், முஸ்ஸி நிதியமைச்சர், ஆதவ அர்ஜுனா பிடிபி, இப்படி ஒரு கற்பனையில் ஓடிட்டு இருக்கு ஒரு கும்பல். இப்படி ஒரு கும்பலை கற்பனை ஓடிட்டு இருக்கு. அதிசயம், அற்புதம் நடந்தால். ஆமாம் ஆமாம் ஆமாம், நடக்கும், எல்லாம் நடக்கும். மக்கள் முட்டாளாக இருந்தா எல்லாம் நடக்கும். மக்கள் முட்டாளாக இருந்தால் காக்கா பிரியாணிக்கு 500 ரூபாய்க்கு ஓல்டு மங்கு கோட்டருக்கு ஓட்டு போட்டான்னு எல்லாம் நடக்கும். இந்த பக்கம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவன் கொஞ்சம் 20-30 சேனலை வச்சு ஆர்எஸ்எஸ் ஆட்கள் எவனுமே அதை பார்க்கறதில்ல. இருந்தாலும் அந்த நபர்களை மீண்டும் 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 ஆர்எஸ்எஸ் நபர்களை, பிஜேபி ஆதரவு நபர்களை, பேச்சாளர்களை மீண்டும் 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 முன்னிறுத்துவதற்கு ஒரு 20-30 சேனல் இருக்குது. இப்படித்தான் இந்த சமூக வலைதளங்கள். அப்போ மக்களுக்கு எங்கெங்கே யாராவது செய்தி சொல்கிற ஆள் இருக்கா? மக்களுக்கான செய்தி சேனலை இல்லாமல் போய்விட்டது. எப்படி ஜெயா டிவி, கலைஞர் டிவி, சன் டிவி, இப்படி டிவிக்கு மத்தியில் இப்போ சமூக வலைதளங்கள் இப்படி ஆகிப்போச்சு. அதனால் மக்கள் எதையுமே நம்ப மறுக்கிறான். இது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானது அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐயா மூத்தவர் ராமதாஸ் அவங்க 2 நாளைக்கு முன்னாடி பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. வயிறு எரிஞ்சு, நான் உன்னை பெத்தது தப்பு, உன்னை டாக்டர் ஆனது தப்பு, உன்னை மந்திரி ஆக்கின தப்பு, உன்னை தலைவன் ஆக்கின தப்பு, என்கிட்ட இதை பிடிங்கிக்கிட்ட, என்கிட்ட அதை பிடிங்கிட்ட, என்னை விட்டுட்ட, ஒரு தெருவில் விட்டுட்டேன்னு, பெத்த அப்பாவையே தெருவில் விட்டுட்டேன்னு சொல்லி புலம்புறாரு. இந்த சாபம் இவங்களெல்லாம் வாழ வைக்குமா? இல்லை இல்லை, இதை சாவுன்னு எடுத்துக்க முடியாது. வரமா? இதை வரத்தில் தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒண்ணு அப்பா இல்ல புள்ள அப்பாவா விட்டு கொடுத்துட்டு போனோம், அதான பலம். 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதான பலம். இல்லை, என்ன நடந்ததுன்னா நம்ம நிறைய விஷயங்களை நுனிப்புள் மேயக்கூடாது. ஐயா ராமதாஸ் சட்டபூர்வமான மகன் அன்புமணி, காந்திமதி, கவிதான்னு இப்படி சட்டபூர்வமான குடும்பம். இந்த சட்டபூர்வமான குடும்பத்துக்குள்ள சட்டத்துக்கு புறம்பான குடும்பம் உள்ள வருது. சின்னம்மா சுசீலா, என்னம்மா சுசீலா, போன தேர்தலில் இருந்து தான் சண்டை. என்ன சண்டைன்னா, அதிமுகவோடு பாமக கூட்டணி வைக்கணும்னு முடிவு பண்ணி எடப்பாடி பழனிசாமி CV சண்முகத்தில் சொல்லி ஒரு பெரிய பெட்டியை கொண்டு போய் ராமதாஸ்ட்டு போகிறார். ராமதாஸ் இந்த பெட்டியை கொண்டு போய் நான் சொன்ன இடத்துல கொடுத்துருங்கிறார். அந்த இடம் எந்த இடம் புரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு? அந்த இடத்துல பொட்டி போய் சேர்ந்துருச்சு. ஓகே, குடும்பமே என்ன பண்ணுது, குமரு ஆரம்பிச்சிருச்சு. அரசியல் செய்வது நாங்கள், பொட்டி போகிறது மட்டும் அங்கயா. இதுதாங்க சண்டை. அரசியல் எப்பவுமே ஒன்று பொட்டி சண்டை வரும், இல்லைன்னா சின்ன வீட்டு சண்டை வரும். இன்னைக்கு உள்ளதானே, அது எவ்வளோ நாளாக உள்ளது தான். எல்லாமே சமூகத்துக்கு தெரிஞ்சது தான், இயக்கத்துக்கு தெரிஞ்சது தான், கட்சிக்கு தெரிஞ்சது தானே. அப்புறம் என்ன இன்னைக்கு புதுசா? இல்லை இல்லை, அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் பிரிந்து போவதை விரும்பலை. அப்பா இந்த பொட்டி இங்கே அனுப்பிச்சிருந்தானா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்திருப்பார். ஓ, பொட்டி சண்டை தான் இது, வேற என்னமே இல்லை. கட்சி சண்டை இல்லை. பொட்டியை நேராக பனையூருக்கு அனுப்பிச்சிருந்தாருன்னா சண்டையே வந்திருக்காது. இப்போ 2 பேரும் தனித்தனியா இரு பிரிவா இருக்கிறதுனால லாபம் யாருக்கு? லாபம் அன்புமணிக்கு தான். நஷ்டம் யாருக்கு? நஷ்டம் ராமதாஸுக்கு. அந்த அந்த வன்னியர் மக்களுக்கு இல்லை, வன்னியர் மக்கள் எல்லாம் எப்போவோ கிளம்பிட்டான். எங்க ஆற்றிருந்து திமுக வன்னியராக போயிட்டான், அதிமுக வன்னியராக போயிட்டான், விஜயகாந்த் இருக்கும்போது விஜயகாந்த் வன்னியராக போயிட்டான். 7%
50 லட்சம் வன்னியர்கள் இப்போ 2.5% வந்துட்டான். அப்போ இந்த கட்சியில் ஓகே. ஏன்னா ரிஷிவந்தியம் விருத்தாச்சலம் எங்கே இருக்குது? வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. அங்கே எப்படி நாயுடு விஜயகாந்த் ஜெயிக்க முடிஞ்சுது? அப்போ காரணம் 29 எம்எல்ஏ எதிர்க்கட்சி தலைவராக எந்த தொகுதியில் வந்தார்? அந்த வன்னியர் பெல்ட்டில் தான் வந்தார். அப்போது வன்னியர்கள் உங்களை அந்நியர்களாக விட்டுட்டான். திமுக வன்னியர், அதிமுக வன்னியர், விஜயகாந்த் வன்னியர், இப்படி போயிட்டான். அப்போது நீங்கள் வன்னியர்களுக்கான தலைவராக இல்லாமல் போனதனுடைய விளைவு இப்போ ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு தொக்குங்கிற கதையில் நீங்கள் சின்னம்மா வீட்டுக்கு, சுசீலா வீட்டுக்கு பொட்டியை சிவி சண்முகம் வழியாக அனுப்பியதை தெரிந்து கொண்ட நீங்கள் சரஸ்வதி அம்மாவும் அன்புமணியும் இவர்கிட்ட அதிகாரத்தை பறித்து விட்டார்கள். எனக்கு அதிகாரம் வேணுங்கிறார். இதுதான் சண்டை. இப்போ தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிறதா பேச்சுவார்த்தை இருக்கிறது 2 நாளாக பேசிகிட்டு இருக்கு. ஸோ விஜயின் பக்கம் இன்னும் பலம் அதிகமாகிட்டே இருக்குன்னு எடுத்துக்கலாமா? பாமக விஜய் சேரும்போது இல்லைங்க, அதாவது சேருவாங்களா? வாய்ப்பு இருக்கா? இல்லை, நீங்கள் கற்பனையை ரொம்ப தட்டி விடுறீங்க. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் செய்தியா இல்லைங்க. நீங்கள் காட்டட்டுங்களா? இல்லை, செய்தி எப்படி வேணா வரும். ஓகே. பாஜா பிஜேபியில் இணைந்தாரோட செய்தி வரும். ஓகே. அது ஏற்கனவே நிறைய பேர் ஆமாம், அதுவும் செய்தி வரும். அதனால் அதெல்லாம் செய்தி அல்ல. பாமக பாஜகவிடம் அடிமையாகி பல வருஷம் ஆகிப்போச்சு. ஓகே. பல வருடம் ஆகிப்போச்சு. ஓகே. நைட்டு அதிமுக கூட்டி வைக்கணும் பெரியவர் முடிவு பண்ணிட்டார். ஐயா காலையில் 2 காலை பிடிச்சிட்டு மகன் இது ராமதாஸ் சொன்னதை நீங்கள் சொல்கிறீங்க. உண்மைதான். ராமதாஸ் என்ன கனவுலையாக சொன்னார்? உண்மை தான் சொன்னார். இல்லைன்னா கழிவிங்க திகாருக்கு போக வேண்டி வரும்னு சொன்னார். அப்போது பாஜகவினிடம் இவர்கள் குடுமி பக்காவாக மாட்டிக்கிச்சு. அதனால் பாஜக அதிமுக கூட்டணியில் தவிர பாமக எங்கேயுமே போகாது. ஜிகே மணி போய் அமித்ஷா பாட்டு வந்தார். அந்த செய்தி படிச்சிங்களா? ஓகே. படிச்சிங்களா இல்லையா? அப்போ அமித்ஷாவை மீறி தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு கூட்டணி இருக்கா? சொல்லுதுன்னு அப்பா பாமக, நான் சொல்றது பிள்ளை பாமக. விஜய் கூடயும் இல்லை, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதாவது அன்புமணி பாமக ஏடிஎம் கூட தான் போகும். அப்பா தேர்தல் வரைக்கும் அப்படியே ஜிகே மணி அருளை வச்சு சத்தம் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்புறம் தேர்தல் இந்த எலெக்ஷன் போட்டாங்க, ஹைகோர்ட்ல இருக்கு, நாங்க ஜெயிச்சே தீர்வோம், அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. தேர்தல் அறிவித்த பிறகு டெல்லியிலேருந்து ஒரு ஃபோன், அப்பாவுக்கு ஒரு ஃபோன், மகனுக்கு ஒரு ஃபோனு, ஜிகே மணிக்கு ஒரு ஃபோனு, அத்தனை சர்வம் அடங்கி எங்கே போய் சேர்ந்துருவாங்க? என்டிஏ கூட்டணியில். இந்த பரபரப்புலாம் பல தடவை பார்த்தாச்சு. அதனால் விஜய் ஒரு பில்டப்பே இல்லை. செங்கோட்டையனை போல டம்மி பீஸுகள் அடைக்கலமாக 50 வருஷம் அரசியல் இருந்த செங்கோட்டையன் உங்களுக்கு டம்மி பீஸு, டம்மி பீஸு. ஏன்னா செங்கோட்டையனோடு சென்னையில் ஒரு காக்கா குஞ்சு கூட போல. நல்லா கேட்டுங்க, சென்னையிலேருந்து ஒரு காக்கா குஞ்சு கூட போல. 2வது இருங்க சார் 234 தொகுதி. ஒரு தொகுதிக்கு 5 பேர் ஒரு கார் எடுத்துட்டு வந்திருந்தா விஜய் வீட்டில் 250 கார் வந்திருக்கு. ஒரு தொகுதிக்கு 2 கார் வந்தா 500 கார் வந்து. அது ட்ரெயின்ல இல்ல ஒளிஞ்சுதான் போய் கட்சியில் சேர்றது. ஏங்க என்ன உங்களுக்கு ஒரு கட்சியில சேர்றதுக்கு தூக்கிட்டு போறாங்க. ஏங்க ஒரு கட்சியில சார் இருங்க சார், ஒரு கட்சியில சேர்றதுக்கு ஒரு பெரிய படையோடு போய் பந்தா பண்ணுறதாங்க திராவிட அரசியல. ஒளிஞ்சிட்டு முக்காடு போட்டு ராத்திரி 12 மணி வரைக்கும் கோபியிலேருந்து வந்த யாருக்குமே லொக்கேஷனே தெரியல. லொக்கேஷனை காலையில் 10 மணிக்கு தான் லொக்கேஷன் போட்டு நான் பனையூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபார்ம் ஹவுஸில் படுத்து கிடக்கிறேன், அங்கே வந்துருங்க. 10 நிமிஷம் நடந்த விஜய் 50 வருஷம் அரசியல் இப்படியாயா ராத்திரியில் ஒளிஞ்சா. நீங்கள் சேகர் பாபு ஒரு கும்பலை வச்சுட்டு தூக்கிட்டு போய் திமுகவில் போடலான்னு தேடிட்டு இருக்காரு ஒரு பக்கம். உன்னுடைய ஆளுமை என்ன? நீங்க சப்பக்கட்ட கட்டாதீங்க. செங்கோட்டைய மூத்த திராவிட இயக்க தலைவனா, சேகர் பாபு திராவிட இயக்க மூத்த தலைவனா? என்ன தொற்றுவியா?
எந்த கட்சி அதிகாரம் என்ன அதிகாரம்? தூக்கில் போட்டுருவாங்களா? என்கவுண்டர் பண்ணுவாங்களா? எதிர்கட்சி இல்லையே, இருந்ததே இல்லையா? கருணாநிதி போய் பேப்பர் வெயிட் எடுத்து அடிக்கலையா? அடிச்சே இல்லையா? நீ செல்லா காசாக போயிட்ட. செல்லா காசாக போன உன்னை சீந்தரக்க ஆள் இல்லை. அதனால் ஈசிஆரில் ராத்திரியில் ஒளிஞ்சு படுத்து கிடந்து காலையில் போய் சேர்ந்து இதுதான் உன்னுடைய அரசியல். அப்போது ஒரு கட்சி தலைவனை இன்னொரு கட்சி கடத்த முடியுமா? வரலாறே இல்லையா? அப்படியெல்லாம் எந்த அரசியல் வேட்புமனு தாக்கல் போன தூக்கிட்டு போன அதாவது சார், அது செங்கோட்டையன் 50 ஆண்டு அரசியல் நீங்களே சொல்லிட்டீங்க. சில நேரத்தில் இல்லை பதுங்கல, உன் வாழ்க்கையே பதுங்கிருச்சு. உன் வாழ்க்கையே போய் பதுங்கி போச்சு. இனி கோபியிலேருந்து நிறைய பேர் சொல்கிறாங்க முடிஞ்சு போச்சுங்க. அதாவது ரமணான்னு ஒரு பையன் 17வது வார்டு கவுன்சிலர் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கான் கட்சிக்கு. எவ்வளவு? 5 கோடி. அந்த பையன் சொன்னால் ஒரு 100 ஐடி இளைஞர்கள் வருவான். எதுக்கு? ஆமாம், அந்த அந்த பையன் ரமணான்னு பேர் போட்டு விசாரிச்சுங்க. இப்போ செங்கோட்டையன் தேடுறாரு அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு. அவன் செங்கோட்டையனை விட்டு வெளியே போய் எடப்பாடியோடு நிற்கிறான். அப்போ கோபியில் ஒரு காக்கா குஞ்சு கூட உனக்கு பின்னாடி இல்லை. அப்போ நீ என்ன அரசியல் பண்ண? ஒரு அரசியல் பண்ண ஓட்டு போகிறது மக்கள் தானே. மக்களை இது ரெட்டைகளை இல்லாமல் செங்கோட்டை இருந்தாருன்னா டெபாசிட்டே வாங்க முடியாது. பார்க்கலாம், அரசியலுங்கிறது எலெக்ஷன் நடக்கும், மறுபடியும் நம்ம பேசுவோம். நீங்கள் சொல்கிறதுல என்ன நடக்குது அப்படின்னு எல்லாமே பார்க்க தானே போகிறோம். இப்போ தமிழ்நாட்டில் எந்த சான்றிதழ் வாங்க போனாலும் சரி, அது திமுக ஆட்சி இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சி இருந்தாலும் சரி, லஞ்சம் கொடுக்காம எதையுமே சாதிக்க முடியாத ஒரு சாபக்கேடு இருக்கு. மக்கள்கிட்ட அறியாம தான், வேற ஒண்ணுமே இல்லை. மக்கள்கிட்ட கேரளாக்காரன்ட்ட போய் கேரளாவில் எது வாங்கினாலும் அடுத்து 5 நிமிஷம் கொடுத்துருவோம். அப்போ பணம் கொடுலாம் கேட்கவே மாட்டோம். 500 பேர் எல்லாமே ஆன்லைன். ஆனாலும் லஞ்சமும் ஊழலும் இருக்க தான் செய்யுது. இல்லை, அது மக்கள் என்ன நினைக்கிறான், இப்படியாவது காசு கொடுத்தா நமக்கு முதல்ல கிடைச்சிடாதா? இந்த மனநிலை. அப்ப லஞ்சம் ஊழலுக்கும் அரசு அதிகாரி காரணம் இல்ல, அரசு மக்கள் தான் காரணம். அவேர்னஸ் இல்லை. இவன் அடிமையாக வச்சிருக்கீங்கல்ல நீங்க. இப்போ சார் என்ன சொல்றீங்க? ஒரு தாசில்தார் ஒருத்தவங்க 30 நாள் சான்றிதழ் 30 நாள் அன்னைக்கு ஏன் காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணா அவன் என்ன பண்ணுவான்? நீங்க போயிருக்கீங்களா ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல, ஒரு விஓ ஆபீஸ்ல, ஒரு ஃபயர் ஆபீஸ்ல ஒரு இது போயிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? 30 நாள் அவருக்கு டைம் கொடுக்குறாங்க. அந்த 30 நாளுக்குள்ள அவன் 30 நாள் சாயங்காலம் 5 மணிக்கு ரிஜெக்ட் பண்றான். காரணமே தெரியல. அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? மக்களை குறை சொல்றீங்க. யாருக்காவது பாக்கெட் இருக்க 5000 10,000 கொடுத்து அந்த சர்டிபிகேட் வாங்க ஆசைப்படுவாங்களா? நீங்க ரெண்டு விஷயத்துல யார் பக்கம் நிக்கிறீங்க? அதிகாரி பக்கம் நிக்கிறீங்களா, மக்கள் பக்கம் நிக்கிறீங்களா? சொல்லுங்க, அதை தெளிவா சொல்லிருங்க. நான் மக்களுக்கு என்ன மக்களுக்கு யார் பக்கம் நிக்கிறீங்க கேட்கறவங்க பதில் சொல்லுங்க. யார் பக்கம் நிக்கிறீங்க? மக்களுக்கு எந்த லஞ்ச லாபம் இல்லாம சர்டிபிகேட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மக்கள் என்ன பண்ணணும்னா, ஏப்பா சாதாரண கிராமத்து விவசாயி, எனக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வேணும், எனக்கு இவ்வளோ வருமானம் வருது, எனக்கு இவ்வளோ ரூபாய்க்கு வருமான வரி சான்றிதழ் கொடு, என் புள்ள பள்ளிக்கூடத்தில் சேரணும். இதை போய் அவன் கேட்டால் அவன் லஞ்சம் கொடுத்தா தான் செய்வேன்னு அவன் சொல்ல முடியுமா? இல்லை, அப்படி இருக்கு. நம்ம கொடுத்துட்டு போங்க சார். சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாது. கேரளாவில் என்ன பண்ணுவான்? யோ எந்தா சம்சாரிக்கா பண்ணி கொடு. எல்லா நாட்டிலையும் லஞ்சம் ஊழல் இருக்க தானே செய்யுது. ஆனா நம்ம நாட்டில் தான் கடமையை செய்யறதுக்கே லஞ்சம் இல்ல. மற்ற நாட்டில் கடமைக்கு மேல செய்யறதுக்கு லஞ்சம். இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுகிற, காக்கா பிரியாணிக்கு ஓட்டு போடுகிற, கோட்டருக்கு ஓட்டு போடுகிற மக்களாக இருக்கிற நேரத்தில் நீயும் சாக வேண்டிதான், மக்களும் சாக வேண்டிதான். அடிமை ரத்தம் உடம்புல ஓட வரைக்கும் உனக்கு வீரமே வராது. உப்பு பெரியார் தான் குச்சி வச்சு அடிப்பார். கொஞ்சம் சொரணையோடு இருக்கடா, கொஞ்சம் சூடாக இருக்கடா, உப்பு சாப்பிடுங்கடா, உரப்பு சாப்பிடுங்கடா. ஆந்திராவில் நக்சலைட் இருக்கான். ஆந்திராவில் கம்யூனிசம் நக்சலைட்டை உருவாக்கி வச்சுருக்கு. கேரளாவில் கம்யூனிசம் ஆட்சி பண்ணிகிட்ருக்கு. இங்கே எங்கே போய் சினிமா முதலமைச்சர் எங்கே போய் தேடுறான்? சினிமா தேட்டரில் போய் தேடுறான். இப்படி மக்கள் இருக்கிற வரை, இவனை எஜுகேட் பண்ணாத வரை, இவனுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்காத வரை, இவனுக்கு அரசியலே தெரியலையே. அரசியல் தெரிஞ்சால் இலவச வேட்டி சேலையில் நசுங்கி செத்து போனால் 20 பேர் தெரியுமா? அப்போது ஏண்டா இலவச வேட்டி சேலை உனக்கானது, எப்போ வேணாலும் கொடுப்பான். கொடுக்கலைன்னா அந்த வியோவை போய் சட்டையை பிடிச்சி கேள்றா.
இந்த பக்கம் போனால் 100-500 பேர் போவான், இந்த பக்கம் போனால் நீங்கள் ஒரு கேவலம் தெரியுமா உங்கள் தமிழ்நாட்டில்? கேரளா போங்க, கர்நாடகா போங்க, எங்கே வேணால் போங்க, முதல்ல வந்தவன் முதல்ல நிற்பான், ரெண்டாவது வந்தவன் ரெண்டாவது நிற்பான். ஆனால் அந்த தமிழ்நாட்டில் அந்த திராவிட இனிமை பண்ணியிருக்கு, கடைசியில் வந்தவன் முதல்ல பஸ்ஸில் ஏறிடுவான், முதல்ல வந்தவன் ஏறவே முடியாது. அப்போது இந்த அசிங்கங்கள் தான் திராவிட இயக்கங்கள். நீங்கள் அரசியல் விழிப்புணர்ச்சி படுத்தாமல் ஒரு மக்களை, பெரியார் காலத்தில் அரசியல் விழிப்புணர்ச்சி படுத்தியதனுடைய விளைவு தான் தமிழா பாண்டியன் திமுக இன்னைக்கு இவ்வளவு கோடியை கொள்ளையடிச்சிட்டு இருக்கு. நீங்கள் கொள்ளையடிக்கிற வக்காலத்து வாங்குறீங்க இந்த கொள்ளை கோஷ்டிக்காக. பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்த பல பேர் பலாயிரம் கோடி வச்சுருக்கான். ஏங்க எங்கேயும் கொள்ளையடிச்சான், நீங்கள் வக்காலத்து வாங்குறீங்க? இல்லை சார், இருங்க சார், எனக்கு தெரிஞ்சு பல பேர் பஸ் ஸ்டாண்டில் மூட்டை தூக்கிட்டு இருந்தார். செல்லூர் ராஜ், பழக்கடை பாண்டியன் ஒருத்தர் என்ன வச்சுருந்தார், பழக்கடை வச்சுருந்தார். அதில் லோடு மேன் இன்றைக்கி அவருடைய 200 கோடி ரூபாய் எவனோ எடுத்துகிட்டு போயிட்டானா, கேள்விப்பட்டீங்களா? நீங்கள் சார் எங்கே சார் எல்லாரும் கொள்ளைக்காரங்கிறீங்க, எங்கே கொள்ளைக்காரங்கிறீங்க? 200 கோடி ரூபா ஒரு மூலையில் இப்போ உங்கள் வீடு எங்கள் அடியில் குப்பையை போட்டு வச்சுருக்கீங்க, 200 கோடி வந்தால் எடுத்துகிட்டு போயிட்டான், நானே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுக்கேன். அப்போது உங்களுக்கு 200 கோடி மிதமிஞ்சி கிடக்கு. யாருடைய பணம் அது? யாருடைய பணம்? மக்களுடைய பணம். பக்கத்தில் போனீங்கன்னா உதயகுமார் அம்மா கோயில் கட்டி வச்சுருக்கார். அப்பாவும் மகனும் மதுரை மேலூர் தஞ்சாவூர் திருச்சி சீர்காழி சிதம்பரம் இப்படி பஸ்ஸில் கத்திடும். அது நான் தொழிலை குறைச்சி சொல்லலை, உன்னை எல்லாம் அமைச்சராக்கி பலாயிரம் கோடி, வருவாய்த்துறை அமைச்சர், பலாயிரம் கோடி, இப்படியெல்லாம் இந்த திராவிட இயக்கம்தான் உங்களையெல்லாம் திருட வைத்தது. திருப்பூரில் லாரி கிளீனர் MS ஆனந்தன், HRNC மந்திரி, பலாயிரம் கோடி. இப்படி பட்டியல் எடுத்திங்கன்னா காவிரியில் தண்ணி போகுதோ இல்லையோ, ஆற்று மணல் லாரியில் போகுது. இன்றைக்கி வரைக்கும் கர்நாடகா கன்ஸ்ட்ரக்ஷன் பூரா இந்த ஆற்று மணலில் தான். கேரளா பூரா கன்ஸ்ட்ரக்ஷன் பூரா எங்கே 2000 லாரி டெய்லி போகுது. ஏதாவது சேனலில் காமிச்சிருக்கானா? அப்போது இந்த மக்கள் பாவம் சார். இந்த மக்கள் சென்னைக்குள்ளே குடியே இருக்க முடியாது. எங்கே போகணும்? 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போயிடணும். ஒரு கிரவுண்டு அங்கே சென்னையில் 5 கோடி ரூபா விற்கி. இந்த நிலத்தை பூரா வச்சிருக்கிறவன் யார்? எல்லா கட்சிக்காரன், மாவட்ட செயலாளர், ஒன்றியம், நகரம், வட்டம் கிட்டம் எல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறான். அப்போ இப்படி அடிப்படை உரிமைகள் பூரா மக்களிடமிருந்து யார் எடுத்துக்கிட்டான்? அதிகாரிகளும் அரசியல்வாதியும் எடுத்துக்கிட்டான். மக்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இவனுக்கான அரசியல் அடிப்படை அறிவு கூட இல்லை. எங்கே எரர் புரியுதா உங்களுக்கு? இந்த மக்கள் அரசியல் மயப்படுத்தப்படவில்லை. இவனுக்கு அரசியலே போய் சேரல, இவனுக்கு கம்யூனிசம் போய் சேரல, இவனுக்கு தமிழ் தேசியம் போய் சேரல, இவனுக்கான அரசியல் போய் சேரல. இதுதான் என்னுடைய நெஞ்சில் குத்திய முள்ளை எடுக்காமல் உன்னையெல்லாம் சூத்திரனாக விட்டுட்டு சாவறனே இந்த பாப்பா பயல் விட்டேன்னு அந்த கிழவன் 95வது வயதில் மூச்சை நிறுத்தி கொண்டார். அன்னைக்கு நிறுத்தின மூச்சு இன்னைக்கு வரைக்கும் வரல. 2021 தேர்தல் வந்துச்சு, 2026 தேர்தல் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி 96 வந்தது, 91 வந்தது. திமுக ஜெயிக்கிறாங்க, அதிமுக ஜெயிக்கிறாங்க. எப்போ மக்கள் ஜெயிப்பான்னு பார்ப்போம். மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பொதுநலம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பொதுவுக்காய் வாழும் பொது உடைமை தலைவர் தோழர் நல்லக்கண்ணு ஐயா இந்த புத்தகத்தை வெளியிடுகிறார். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள்.